கோவிடுங்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி மெயினாக நுரையீரல் சம்மந்தப்பட்ட வியாதியாக தான் இருந்தது. அதுக்காக தான் நிறைய மருத்துவங்கள் வந்தது. அதுதான் இப்போ கோவிடினுடைய நிலைமை எப்படி வந்திருக்குன்னா ஃப்ளூ அப்படிங்கிற மாதிரி நம்ம நார்மலாக ஃப்ளூ வர்ற மாதிரி வந்துட்டு போகிற லெவலுக்கு வந்துட்டு. பட் இருந்தாலும் சில பேஷண்ட்ஸுக்கு 100 பேஷண்ட்ஸுக்கு கோவிட் வருது அப்படின்னா 1-2% பேஷண்ட்ஸ்க்கு வந்து இரத்த குழாய்களில் கிளாட் ஃபார்மேஷன், த்ரோம்பஸ் ஃபார்மேஷன் வர சக்தி அதிகமாக இருக்குது. அதனால கொஞ்சம் இந்த இருதய சம்மந்தப்பட்ட அடைப்புகள், ஸ்ட்ரோக்குலாம் வர சான்சஸ் இருக்குது. பர்டிகுலர்லி அவங்க இரத்த ஓட்டங்கள் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக இல்லை அப்படின்னா அந்த கிளாட் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள் இங்கிலீஷில் தமிழில் த்ரோம்பஸ் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம். கிளாட் வந்து அடைத்து விடனால அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்லாம் வர அதிகமாக இருக்குது. அது வந்து நிறைய அதை பற்றி டிஸ்கஷன் போச்சு. ஆனால் கடைசியில் ICMRன்னு சொல்லக்கூடிய இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச்லேருந்து ஒரு பேப்பர் பப்ளிஷ் பண்ணாங்க 2 வருட ஆய்வுகளுக்கு பிறகு. அதுக்கு சரியான எவிடன்ஸ் இல்லை அந்த மாதிரி வந்ததுக்கு அப்படின்னு சொல்லி. ஆனால் உலகளவில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த கிளாட் ஃபார்மேஷன் அதிகமானதில் கொஞ்சம் இருதய சம்மந்தப்பட்ட அட்டாக் கொஞ்சம் பேஷண்ட்ஸ் வந்திருக்கு வேக்சினுக்கு அப்புறம் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்தியாவில் பண்ண ICMR ரிசர்ச்சில் வந்து அவங்க அதை வந்து இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இளைஞர்களுக்கு கொஞ்சம் ரொம்ப அதிகமாக ஹார்ட் அட்டாக் வருது, அதை தடுக்கிறதுக்கு என்ன? அதுதான் திருப்பி அதே சொன்ன மாதிரி தான் அவங்களுடைய மெயின் விஷயங்கள் வந்து செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், அதாவது ஒரே இடத்துல இருந்து வேலை பார்க்குற விஷயங்கள், சாப்பாடு முறைகள், உணவு பழக்கங்கள் மாறி போயிருக்கிறது, நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்றாங்க, அண்ட் நிறைய ஸ்ட்ரெஸ், டிவி, மொபைல், சோஷியல் மீடியா அதை பார்த்து ஸ்ட்ரெஸ் ஃபார்ம் ஆகுது. அவங்களுடைய வாழ்க்கை இது நார்மலான ஒரு ஆக்டிவிட்டீஸ் பண்ணிட்டோ அந்த மாதிரி இல்லாமல் ஸ்ட்ரெஸ்ஸு, பிளட் ப்ரெஷர், கொலஸ்ட்ரால் இந்த அதிகனால இதே சம்மந்தப்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.